Good morning, students. Next நம்ம பார்க்க போகிறது find the area and perimeter of the following figures. இங்கே figures கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் செமி சர்க்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். இப்போ இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 14 சென்டிமீட்டர்னு. இப்போ செமி சர்க்கிளோட ஃபார்முலா என்னென்ன ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ½ × πr². இந்த ஆரோட வேல்யூ என்னது 14. ஸோ ½ × பையோட வேல்யூ நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 22/7 எடுத்துருக்கேன். 14 × 14. 1 7 is 7, 2 7s are 14, 1 2 is 2, 11 2s are 22. இப்போ 11 2s are 22, 22 × 14. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8, 4 2s are 8, 1 2s are 2, 1 2s are 2, 8, 10. இப்போ 308. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் சேம் ஃபார்முலா தான். ½ × πr², ½ × 22/7 × இங்கே ஆரோட வேல்யூ 7. ஸோ 7 × 7, 1 7 is 7, 1 7 is 7, 1 2 is 2, 11 2s are 22. 11 × 7 77. இப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 308 + 77. 308 77, 8 + 7 15, 1 + 7 8, 3. இப்போ 385 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ½ × 2/r. ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிளோட வேல்யூ ஆரோட வேல்யூ 14. ஸோ ½ × 2 × 22/7 × 14. 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1 7 is 7, 2 7s are 14, 22 × 2 44 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அனதர் பெரிமீட்டர் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ½ × 2/r, ½ × 2 × 22/7 × 7. 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். இப்போ 22 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 44 + 22 இப்போ 66 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு ஷேப் கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 செமி சர்க்கிள்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஈக்குவல் டு ½ × πr². இங்கே 3 செமி சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ 3 × ½ × πr². இங்கே டயமீட்டர் தான் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ d = 7 சென்டிமீட்டர். நம்ம r கண்டுபிடிக்கணும். r = d/2, 7/2 3.5. இப்போ 3 × 1/2 × 22/7 × 3.5 × 3.5. 1 2 is 2, 11 2s are 22, 1 7 is 7, 5 7s are 35. இங்கே 3.5 இருக்கிறதுனால 0.5. 3 × 11 33 × 0.5 × 3.5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 33 × 0.5, 5 3s are 15, 5 3s are 15, 15 + 1 16, 0 0. 1 டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கிறதுனால 1 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 16.5 × 3.5, 5 5s are 25, 5 2, 5 6 are 30, 30 + 2 32, 5 1s are 5, 5 + 3 8, 3 5s are 15, 5 balance 1, 3 6 are 18, 18 + 1 19, 3 1s are 3, 3 + 1
4 5 7 8 plus 8 16 9 plus 8 17 இங்கே 2 டிஜிட் இருக்குதுன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 57.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 16.5 into 3.5 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 first 25 5 2 5 6 30 30 plus 2 32 2 3 5 1 5 5 plus 3 8 3 first 15 5 balance 1 3 6 18 18 plus 1 19 3 1 3 3 plus 1 4 5 7 70 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 57.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள் equal to half into 2 by r. அப்படி இல்லைன்னா half into by d யூஸ் பண்ணலாம். இங்கே 3 இருக்குது. ஸோ 3 into half into by d 3 into half into 22 by 7 into d ஓட வேல்யூ 7 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். 1 2 is 2 11 2 is 22 3 into 11 33 சென்டிமீட்டர். இதே சேம் மாடலில் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கு. ஃபினிஷ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 7th one. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பையோட வேல்யூ 22 by 7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. அதில் செமிசர்க்கிள் கட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா L into B. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L into B மைனஸ் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள் ஃபார்முலா half into by a square. இப்போ Lோட வேல்யூ 10 into Bயோட வேல்யூ 7 half into பையோட வேல்யூ 22 by 7 into ஆரோட வேல்யூ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டயமீட்டர் சொல்லுவோம். இங்கே டயமீட்டர் 7 கொடுத்துட்டாங்க. அப்போ ரேடியஸ் என்னது 3.5 மீட்டர். இப்போ 3.5 into 3.5 1 7 is 7 0.57 sir 3.5 1 2 is 2 11 2 sir 22 10 7 is 70 minus multiply பண்ணணும். 11 into 0.5 5 1 sir 5 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 5.5 into 3.5 5 5 is 25 5 2 5 is 25 25 plus 2 27 3 5 is 15 15 plus 1 16 5 7 plus 5 12 2 balance 1 3 9 இங்கே 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 19.25. இப்போ இதுலேருந்து இதை என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 70 மைனஸ் 19.25. இங்கே 2 zeros வச்சுக்கணும். 0ல் 5 போகாது, 0ல் 2 போகாது, 0ல் 9 போகாது. ஸோ பாரம் வாங்குகிறோம். இப்போ இது 6 ஆகிடும். இங்கே 10 இங்கேருந்து இங்கே 1 பாரம் வாங்கிடும். இப்போ 9 இப்போ 10 minus 5 5 9 minus 2 7 9 minus 9 0 6 minus 1 5 இப்போ 50.75 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டருக்கு சேம் தான். 2 into L plus B minus half into by D ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 into Lோட வேல்யூ 10 plus 7 minus half into 22 by 7 into Dயோட வேல்யூ 7 1 2 is 2 11 2 is 22 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். 2 into 10 plus 10 17 minus 11 17 into 2 2 7s are 14 4 balance 1 2 1s are 2 2 plus 1 3 34 minus 11 இப்போ 34 minus 11 3 2 இப்போ 23 மீட்டர்.
இப்போ இதே சேம் மாடலில் ஹோம் எக்ஸாம் கொடுத்துருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.